அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, எந்த விரதம் இருந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ஹிந்து மதத்துல நிறைய விரதங்கள் கடைபிடிச்சிட்டு இருப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விரதம் இருக்காங்க. சில பேர் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து சிவபெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த விரதத்தை நம்ம எப்படி கடைபிடித்தால் அதற்குரிய முழு பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வழிபாட்டு முறையில விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மிக முக்கியமான முறையாகவும் கருதப்படுகிறது. இறைவனை நெருங்கி செல்வதற்கான மிக சிறந்த வழிபாடு தாங்க சொல்லணும் இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்வது. நம்முடைய பாவங்கள் நீங்கி இறைவனின் திருவடிகளை அடைவதற்கு ஏற்ற வழிதான் இந்த விரத முறைகள். விரதங்கள் இருப்பதால் நம்முடைய கெட்ட கர்ம வினைகள் நீங்கி புண்ணிய பலன் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இறைவனின் அருள் கிடைப்பதாகவும் அனைத்து மதங்களும் சொல்கின்றது. மற்ற மதங்களை விட இந்து மதத்தில் அதிகமான விரத முறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை கடைபிடிக்கப்படும் விரதங்கள் மட்டுமின்றி மாதந்தோறும் கடைபிடிக்கப்படும் விரதங்களையும் அதிகமான மக்கள் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம்னு சொல்லப்பட்ட 10 விரதங்க. என்னென்ன 10 விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், சிவராத்திரி, சதுர்த்தி, ஏகாதேசி, திருவோணம், சங்கடஹர சதுர்த்தி, சஷ்டி, கார்த்திகை. இந்த 10 விரதங்கள் ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு வழங்கக்கூடியதுங்க. அந்த என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்னென்ன விரதம் இருந்தால் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் மனசு ரொம்ப அமைதி, நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி மகா சிவராத்திரில நம்ம விரதம் இருந்தோம்னா சகல நன்மைகள் சேரும். விநாயகர் சதுர்த்தி அப்போ நம்ம விரதம் இருந்தோம்னா முன்வினை பாவங்கள் தீரும். சங்கடஹர சதுர்த்தி அப்போ நம்ம விரதம் இருந்தோம்னா தடைகள் அகலும். வைகாசி விசாகம் அன்று விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக நினைத்தது நிறைவேறும். கந்த சஷ்டி அப்போ நம்ம விரதம் இருந்தோம்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வரலட்சுமி விரதம் இருந்தோம்னா மாங்கல்ய பாக்கியம், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். வைகுண்ட ஏகாதேசி என்று விரதம் இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும். திருவோணம் அன்று நம்ம விரதம் இருந்தோம்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நம்ம விரதம் இருந்தோம்னா செல்வம் பெருகும்னு சொல்லப்பட்டிருக்கு. பௌர்ணமி அன்று நம்ம விரதம் இருந்தோம்னா வேலை வாய்ப்பு, நோய் நீங்குதல், நமக்கு எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் கண்டிப்பாக விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை என்று நம்ம விரதம் இருந்தோம்னா பித்ரு சாபம், பித்ரு தோஷங்கள் நீங்கும்னு சொல்றாங்க. கார்த்திகை என்று நம்ம விரதம் இருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல யாருக்கு என்ன தேவை உள்ளதோ அதற்குரிய விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வரலாம். இஷ்ட தெய்வ வழிபாடுகள், விரதங்கள் இருக்கும் பொழுது அவற்றின் முழு பலன்களையும் தெரிந்து கொண்டு விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. இது தவிர எந்த விரதத்தையும் கடைபிடிப்பதற்கு முன்பாக அந்த விரதம் எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது, அது தோன்றிய வரலாறு என்ன, அதற்குரிய சிறப்புகள் என்ன என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முழு பக்தி சிரத்தையோடு விரதத்தை கடைபிடித்தால் அதற்குரிய முழு பலன் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும். எந்த விரதத்தையும் கண்டிப்பாக நம்ம ஃபாஸ்டிங் இருந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. உபவாசமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஏன்னா விரதம் இருக்கிறவங்க அவங்க உடல்நிலை பொறுத்து தானையா. சில பேர் வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டாம மித்த வேலைகளை சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருக்காங்க. எந்த முறையில் விரதம் இருந்தாலும் சரி, முழு நம்பிக்கையுடன் பக்தியோடு விரதம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கேட்டது கிடைக்கும். நிச்சயம் நம்முடைய வேண்டுதல் அந்த கடவுளுக்கு கேட்கும், வேண்டுதலும் நிறைவேறும். அதனால உங்க உடல்நிலை பார்த்து ஏத்தப்புல நீங்க விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க உடல்நிலை வருத்துக்கிட்டு நீங்க வந்து விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியில உடம்புக்கு முடியாம போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால உங்க ஹெல்த்துக்கு ஏத்த மாதிரி நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து விரதம், எந்த தெய்வத்துக்கு விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்த்தாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.